Hello friends, welcome to Arva Mesa Kodva Parva. நான் விஜயலட்சுமி துளசி பேசுறேன். நான் யூசுவலா பிரஞ்ச் ரெசிபில கொடுக்குற நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் நீங்க சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் கால் பண்ணி பேசும்போது உங்களோட பிளேட்டை பார்த்தனா எனக்கு இப்பவே பசி எடுக்குது. நீங்க செய்யற பிரியாணி ரைஸ் எல்லாம் ஒன்னொன்னு பெருசா இருக்கு. அது பார்த்தாலே சாப்பிடணும் போல டெம்ப்டிங்கா இருக்குது. நாங்க வந்து என்ன செய்யணும்னு யோசனை பண்ணும்போது உங்களோட பிளேட்டை பார்த்தோன்னே எங்களுக்கு ஃபில்லிங்கா ஆயிடுது. இந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து எனக்கு ரெசிபி வேணும்னு கேட்கறாங்க. நீங்க எப்படி செய்றீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க பிளேட்ல டிஸ்ப்ளே பண்றதும் அதுக்கு மேல இருக்குது. டேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கும்போது டிஸ்ப்ளே பண்றது இன்னும் சூப்பரா இருக்குது. நீங்க எப்படி தான் அந்த காம்பினேஷன் வைக்கிறீங்களோ இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு. நான் பிளேட்ல வைக்கிறது தான் நான் டெய்லி சாப்பிடுவேன். நான் எனக்கும் அது நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நம்ம ஒன்னு சாப்பிடும்போது நெக்ஸ்ட் ஐட்டம் சாப்பிடும்போது ஓ இது வந்து அதோட நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அடுத்தது இன்னொரு ஐட்டம் சாப்பிடும்போது ஓ இது பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் பீட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃபுல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 hours பசி எடுக்காது. இப்போ பிரியாணியும் செய்தனா அதுக்கு கர்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி நம்மளுக்கு தர்ஸ்டியா இருக்க ஃபீலிங் இருக்காது. சோ அதனால இன்னைக்கு வந்து என்னன்னா லாஸ்ட் வீக் செய்த ஒரு ஐட்டம் வந்து ப்ரான்ஸ் மஞ்சூரியன். ஸோ இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். நான் அதை எப்படி செய்யணுன்றது நான் க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் தான் இன்னைக்கு வந்து எடுத்து குக் பண்ணி காட்ட போறேன். அது இல்லாமல் சில பேருக்கு வந்து நம்ம ப்ரான்ஸ் செய்யும் போது அது ரவுண்ட் ஷேப்ல மாறிடும். அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல மாறாம நீட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது எல்லாம் டிப்ஸ்ல கொடுக்குறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்னோட கிச்சன்ல வந்து உங்களுக்கு ப்ரான்ஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சிருங்க. மீன் டைம் வந்து நம்ம இந்த ப்ரான்ஸ் செய்யறதுக்கு வந்து முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து ப்ரான். ஸோ இந்த ப்ரான் வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இந்த ப்ரான்ல வந்து நம்ம நடுவில் இந்த குடலுன்னு சொல்லிட்டு எடுப்போம் ஒன்று. அது வந்து எப்படி எடுக்கிறதுனா இந்த மாதிரி இருக்க ப்ரானை வந்து நம்ம இந்த இடத்துல முதுகுல இப்படி எடுத்துட்டு ஒரு இடத்துல கிள்ளி எடுத்துருவேன். கிள்ளி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த குடல் இருக்கும், அதை எடுத்துடணும். ஸோ இப்போ நான் வந்து எடுத்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். சில பேருக்கு வந்து இந்த ப்ரான் மஞ்சூரியன் செய்யும் போது என்னன்னா இது வந்து நம்ம சூடு பண்ண இப்படி ரவுண்டா ஆயிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதே மாதிரியே நீட்டாவே இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டெய்ல வந்து கொஞ்சம் எடுக்காம அப்படியே விட்டு வைங்க. விட்டு வச்சுட்டு நீங்க மற்றபடி அந்த தோலெல்லாம் உரிச்சிடலாம். அந்த நடுவில் இருக்க வெயின் எல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா வால் பக்கம் நல்லா கழுவிடுங்க. ஸோ தட் அதுல இருக்க மண்ணுங்கெல்லாம் வெளியில வந்துடும். ஸோ இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேரினேட் பண்ணீங்கன்னா இந்த ப்ரான் வந்து இப்படி சுருண்டுக்காம அப்படியே நீட்டாவே இருக்கும். நான் இப்போ வந்து டெய்ல எல்லாம் போடல, நான் எடுத்துட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஆனியன்லாம் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை வந்து மேரினேட் பண்ணிடணும். ஸோ இதுல வந்து என்னென்ன போட போறேன்றது சொல்றேன் நான். ஸோ அதுக்காக கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்னன்னா சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கொஞ்சம் கலர் பவுடர், ரெட் ஆரஞ்சு அந்த 65 போடுறோம்ல அந்த கலர் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கார்ன்ஃபிளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். சாட் மசாலா, உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ நம்ம இதுல போட்டுக்கணும். இதுல போட்டுட்டு இதை வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம கையில் வச்சு மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணிங்கன்னா இது ஒரு 10 minutes. இந்த ப்ரான்ஸ் எல்லாம் சிக்கன் மாதிரி இல்லை, ரொம்ப சீக்கிரம் மேரினேட் ஆகிடும். அதனால இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை. அதுக்காக முன்னாடி வந்து இதை கலக்கி விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி கலக்குனீங்கன்னா இந்த மாதிரி கலரோட வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இது பாட்டு ஒரு இடத்துல மேரினேட் ஆகின்னு இருக்கட்டும். மீன் டைம் வந்து நம்ம அதர் இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடுவோம். ப்ரான்ஸ் மஞ்சூரியன் தானே செய்கிறோம். ப்ரான்ஸ் ஃப்ரைனா அப்படியே ஃப்ரை பண்ணாலே இது நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ப்ரான்ஸ் ஃப்ரை மாத்திரம் வேணும்னா இதையே அப்படியே நான் இப்போ போட்ட இன்கிரீடியன்ஸை போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து இதை மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அதனால தான் வந்து இதை மேரினேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஆனியன்லாம் வதங்கிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே இது ஒரு 10 minutes ஆகும். அதுக்குள்ளே வந்து நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து கடாய் ஆன் பண்ணிட்டேன். நான் குக்கிங் ஆயில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 4 டீஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன். 4 ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரான் மஞ்சூரியனுக்கு தேவையான 2வது இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ப்ரீயா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இது. ஸோ இதில் வந்து நான் பொடியாக வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட வந்து ஒரு 3 கார்லிக் பாட்ஸ். இந்த கார்லிக் தான் மெயினாக இந்த மஞ்சூரியனுக்கு தேவையானது. இதையும் வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து 2 சரம் வச்சிருக்கேன். உப்பு. ஸோ இந்த உப்பு போட்டால் தான் இந்த இது வந்து நல்லா கிளாஸியாக வெந்துடும் சீக்கிரமாக. ஸோ இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் வந்து இந்த நான் கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நான் போட்டுடுறேன் நான். ஸோ இப்போ இதை போட்டுட்டேன்னா இது வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு 5 minutes ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஆனால் ஆனியன் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது ரொம்ப பெருசாக பிரியாணியில் கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி இது ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து லிக்விடாக போடுறதுக்கு கொஞ்சம் வேணும். லிக்விடாக என்னன்னா எப்படி இந்த ஆனியன் ஃப்ரை ஆனவுடனே எப்படி டிரான்ஸ்பரண்டாக எந்த ஸ்டேஜில் போடணும்ட்டு இதில் வந்து நான் சில லிக்விட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். என்னன்னா வினிகர் போட்டிருக்கேன். வினிகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சோயா
சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப் மாதிரி இப்போ எது வேணா போட்டுக்கலாம் நீங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு சேர்த்து வச்சிருக்கேன் நான். இதோட கொஞ்சம் வந்து ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இப்போ இந்த என்ன பண்ணுவோம், இந்த ஆனியன் ஃப்ரை ஆனோன்னா இதை தூக்கி அதில் போட்டுருவோம். அதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா ரெடி ஆகிடும். அந்த மசாலா ரெடி ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மீன் டைம் வந்து ப்ரான்ஸ் எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூடு ஏறிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கடைசி இன்கிரீடியன்ட் வந்து நம்மளுக்கு ஹனி வேணும். இந்த மஞ்சூரியன்றது வந்து என்னன்னா காரமும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். கூடவே வந்து நான் இன்னும் ஒன்று போட மறந்துட்டேன், கொஞ்சோண்டு சர்க்கரையும் போடுவேன். நான் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணுவேன். இதில் வந்து நான் இப்போ இதை ஊற்றும் போது இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் சர்க்கரை உப்பு 2மே இருக்கு. இப்போ வந்து சீக்கிரமாக செய்து முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இன்னொரு கடாயில் வந்து நான் ஆயில் போட்டு வச்சிருக்கேன் இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால இதை வந்து அந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிடுங்க நீங்கள். ஸ்டவ்வில் போட்டுட்டு அது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ப்ரான்ஸ் வந்து மேரினேட் பண்ணது சரியாக இருக்கும். இப்போவே நான் இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா, சர்க்கரை மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை இதில் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி போடும்போது தான் சர்க்கரையும் வினிகரு சோயா சாஸ்லாம் சேர்ந்து வரும்போது தான் நம்மளுக்கு அந்த கிளாஸி எஃபெக்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் செவந்துருச்சு பாருங்கள், அதுக்குள்ளே ஆனியன் எல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயின் வர மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். மீன் டைம் வந்து நம்ம ப்ரான்ஸை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து ஆனியன் வந்து வதங்கிடுச்சு நல்லா. இந்த மாதிரி இருக்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. நான் சொன்ன அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, சோயா சாஸு, வினிகர், ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ், அப்புறம் கொஞ்சம் கலர் பவுடர் போட்டிருக்கேன் நான், சுகர் அண்ட் சால்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இதில் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ கலக்கி விட்டோன்னே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த கிளாஸி எஃபெக்ட் தெரியும். ஸோ அந்த சோயா சாஸ் போடுறதுனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இப்போ போட்டுட்டு இது பாட்டு சிம்லியே இருக்கட்டும். இப்போ அந்த சுகர் எல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் கலர் டார்க் ஆகிடும். ஸோ இது பாட்டு அப்படியே ஃப்ரை ஆகினே இருக்கட்டும். நீங்கள் சிம்மில் வைங்க. நான் வந்து ப்ரான்ஸை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் ப்ரான்ஸை போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாவோட கொஞ்சம் போட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் இதை வச்சு வேக வைக்கணும், இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் வேக வைக்கணும்னு தேவையில்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் வெடிக்கும். பக்கத்தில் பார்த்து பண்ணுங்கள். சின்ன பசங்க ஏதாவது இருந்ததுன்னா பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் விடுங்க, அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். மீன் டைம் வந்து இந்த கடாயில் இருக்கிறது பாருங்கள், இப்போவே கொஞ்சம் டார்க் கலராக ஆயிடுச்சு. இதில் வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இது சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பேரண்ட்டாக அந்த கிளாஸி லுக் வந்துடுச்சு இல்லையா. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீன் டைம் வந்து இந்த ப்ரான்ஸை பொரிச்சிட்டு நம்ம அதில் போட்டுடணும். இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இதில் நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பொரியிற மாதிரி சவுண்டு வந்துனே இருக்கும். எண்ணெயும் தெளிக்கும் கொஞ்சம், நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகுது. ப்ரான்ஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை தூக்கி நம்ம அப்படியே இதில் போட்டுடலாம். அப்படியே பக்கத்துலேயே சைமல்டேனியஸாக பொரிச்சு போட்டுடுங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டுட்டு கலக்கி விட்டுடுங்க. அதில் அந்த மாதிரி நம்ம மேலே போட்டுட்டு இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அதில் கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஜூஸ்லாம் இறங்கிடும் அதில். ஸோ இப்போ நான் செகண்ட் இந்த மாதிரி போடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு கடைசியாக எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போ ஹனி ஆட் பண்ணணுன்றதை சொல்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எல்லா ப்ரான்ஸை வந்து பொரிச்சு இதில் எடுத்து போட்டு வைக்கிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட்டு இருக்க 4 ப்ரான்ஸு. ஸோ இதையே வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எப்படி ஹனி மிக்ஸ் பண்ணணுன்றதை காட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி எடுத்து பொரிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதோட ஆயிலோட வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதில் போட்டாச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நான் அப்பப்போ சூடு பண்ணி இதை எடுத்து போட்டது எல்லாத்தையும் இதில் மேலே போட்டிருக்கேன் நான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இதுவும் வந்து ப்ரான்ஸும் வந்து அந்த சூடுலேயே இருக்கும்போது அந்த ஆனியன்லாம் நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு. இப்போ ஸோ இவ்வளோ தான். இதில் இதை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹனி, அந்த மஞ்சூரியன் ஃப்ளேவர் வரத்துக்கு ஹனி கொஞ்சோடு போடணும். ஸோ இதில் வந்து மேலோட ஒரு லேயர் போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சோடு போட்டால் போதும், ரொம்ப தித்திப்பு வேணாம். ஆல்ரெடி நம்ம சக்கரை போட்டிருக்கோம். ஹனி அண்ட் சுகர் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா நம்மளோட அந்த நான்வெஜ் ஸ்மெல்லை வந்து எடுத்துரும். ஸோ நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்ற ஸ்மெல்லே இருக்காது. அந்த நீச்சு ஸ்மெல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது.
ஸோ இப்போ இவ்வளோ தான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து பிளேட்டில் வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டியது தான். நம்ம வந்து ரா கேப்சிகம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒவ்வொரு வாட்டி மஞ்சூரியன் செய்யும் போது ரா கேப்சிகம் கூட சாப்பிடுவேன் நான். அதே மாதிரி கியூக்கம்பர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், க்ளாஸியாக. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுன்றதுக்கு. மஞ்சூரியன்றது ஃப்ளேவர் கூட கலரோட இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன் நான். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறதுக்காக. ஸோ இது எப்படியும் நம்ம வீட்டில் செய்தோன்னா குறைஞ்சது ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் நம்ம வெளியில் கடையில் வாங்கினோன்னா ஒரு 6 பீஸ் தான் இருக்கும். 350-400 ருபீஸ்க்கு இருக்கும் இந்த மாதிரி. அதுவும் இந்த மாதிரி டைகர் ப்ரான்ஸ் இது கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனால் வந்து நம்ம ஒன்ஸ் இன் வைல் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவருக்காக இப்போ நம்ம மஞ்சூரியனில் வந்து இந்த மாதிரி டைகர் ப்ரான்ஸில் செய்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரான்ஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அதோட கேப்சிகம் தொட்டு சாப்பிடுங்க, அதுதான் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் இது மாதிரி செய்திருக்கேன். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்ன போட்டேன்றதை அதே மாதிரி வீடியோ ரன் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து ஈவன் நம்ம ஸ்டார்டர்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை ரைஸோட வச்சுக்கலாம். ரசம் வீடியோ போடுறேன் நான். ரசம் சாதத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட். இது என் சன்னுக்குலாம் வெறும் ரசம் ரைஸும் இந்த மஞ்சூரியன் கொடுத்துட்டாலே போதும், சமையலே முடிஞ்சு போயிடும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஆஸ்க் மீ. ட்ரை அண்ட் என்ஜாய் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.